சரியா? அந்த பொண்ணு என்னோட கிரஷ், நானும் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கோம், நல்லா பேசிக்கிட்டு இதுவும் போயிட்டு இருக்கு. பட் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. சரியா? பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த பையன் எப்படின்னா வேணான்னு சொல்லிட்டான். ஸோ என்னாச்சுன்னா ரொம்ப நாள் அந்த பையன்ட்ட கெஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வந்துருச்சு. வெளியே வந்த பிறகு நானும் இந்த பொண்ணும் பேசிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த பொண்ணுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சரியா? ஸோ நாங்கள் எப்பயும் நல்லா சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம். இப்போ பழையபடி எக்ஸும் திரும்ப வந்துட்டான். ஓகேவா? இப்போ எக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த பையன் தான் போன ரிலேஷன்ஷிப்ல வேணான்னு சொல்லியிருக்கான். ரைட்டா? அப்ப என்ன ஆகும்னா இந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு ஹை வேல்யூ தெரியும். ஓகேவா? என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரைட்டா? இப்ப என்கிட்டயும் சொல்லாது அந்த பொண்ணு, நான் வந்து எக்ஸ் கூட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுமா இந்த பொண்ணாவது? சத்தியமா சொல்லவே சொல்லாது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அந்த பொண்ணுக்கு. ஓகேவா? அப்ப அந்த பையன் பேசும்போது நம்மள கண்டுக்கவே கண்டுக்காது. ஓகே, அந்த பையன் பேசல அப்படின்னா வந்து நம்மகிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த மாதிரி நிறைய சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் பேக்ல ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ மிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்னா அங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால அப்படி மாத்தி மாத்தி